ஒத்தார் மிக்கார இலையாய மாமாயா ஒத்தாய் எப்பொருட்கும் உயிராய் என்னை பெற்றவ தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தானி செய்தன அடியேன் அறியேனே. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தில் இருக்கும் மற்ற அனைத்து பொருள்களைக் காட்டிலும் உயர்ந்தவர் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. நம்மை போன்ற மனிதர்களுள் யாரை எடுத்து பார்த்தாலும் நம்மை விட தாழ்ந்தவர்கள் என்றும் பலர் இந்த உலகத்தில் இருக்கலாம். தாழ்ந்தவர்கள் என்றால் ஏதோ ஒரு காரணத்தாலே பணத்தில் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லலாம், அல்லது அழகில் குறைந்தவர்கள் என்று சொல்லலாம், படிப்பிலே குறைந்தவர்கள் என்று சொல்லலாம். ஆத்மாக்களை ஒப்பிட்டால் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. ஆனால் உடலோடு நாம் பிறந்திருக்கிறபடியாலே அதில் ஏதோ ஒரு விதத்தில் ஏற்றத்தாழ்வுகளை கண்டுபிடிக்க முடியும். அப்ப எந்த ஒரு மனிதனை எடுத்தாலும் அவரை விட தாழ்ந்தவர்கள், அவருக்கு நிகரானவர்கள், அவரை விட உயர்ந்தவர்கள் என்று கண்டிப்பாக இருக்கப் போகிறார்கள். மனிதர்களை எடுத்துக்கொண்டால் தேவர்கள் உயர்ந்தவர்கள், தேவர்களை எடுத்துக்கொண்டால் இந்திரன் அவர்களை விட உயர்ந்தவன், இந்திரனை விட பிரஜாபதி பிரம்மா உயர்ந்தவராக இருக்கப் போகிறார், பிரம்மாவை விட பகவான் ஸ்ரீமன் நாராயணன் உயர்ந்தவராக இருக்கிறார். நாராயணனை விட உயர்ந்தவர் உண்டோ என்று பார்த்தோம் என்றால் அப்படி கிடையாது. ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயா, பகவானுடைய பெரிய மாயம், அவருடைய பெருமையே என்னவென்றால் அவருக்கு நிகராகவும் உலகத்தில் யாரும் இல்லை, அவரை விட உயர்ந்தவரும் இல்லை என்பதுதான். அந்த பெருமையை காட்டிக்கொண்டுத்தான் திருவிண்ணகர் என்கிற சோழ நாட்டு திருத்தலத்திலே ஒப்பிலி அப்பன், உப்பிலி அப்பன் என்கிற திருநாமத்தோடு பகவான் காட்சி கொடுக்கிறார். தாயாரை திருமணம் செய்து கொள்வதற்காகவே வந்தவர். இன்றைக்கும் இந்த ஊரில் வெகு விமரிசையாக கல்யாண உற்சவம் நடத்தப்படுகிறது. பெருமானும் தாயாருமாக சேர்ந்து மண்டபத்தில் எழுந்தருளி அவர்களுடன் அர்ச்சக சுவாமி சங்கல்பம் செய்து கொண்டு ரக்ஷாபந்தனம் செய்து அவர்களுக்கு மாலை மாற்றி சீர்பாடல் நடத்தி, இது அனைத்தோடும் எப்படி நம்முடைய இல்லத்தில் ஒரு கல்யாணம் நடக்குமோ அதை போல பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அழகான கல்யாண உற்சவம் நடத்தப்படுகிறது. அன்று என்றைக்கோ அவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் போது நாம் சேவிக்கும் பாக்கியத்தை பெறவில்லை. ஆனால் குழந்தைகள் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக இப்போதும் பகவான் அதை நடத்தி நமக்காக காட்டுகிறார். காண்பதற்கு கண்கொள்ளாத காட்சி. கண்டிப்பாக அனைவருமே திருவண்ணகர் செல்லும் போது என்றைக்கு கல்யாண உற்சவம் என்று கேட்டு தெரிந்து கொண்டு போய் தரிசித்து இன்புற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். இந்த பகவானை யார் பாடினார்கள்? ஆழ்வார்களுள் யார் முக்கியமாக பாடினார்கள் என்று பார்த்தால் ஒருவர் சுவாமி நம்மாழ்வார், மற்றொருவர் திருமங்கையாழ்வார். நம்மாழ்வார் 10 பாசுரங்கள் பாடினார். தன்னுடைய 6ஆம் 10 3ஆம் திருவாய்மொழி. அதில் இந்த பகவானுடைய பெருமையை பாடும்போது உலகத்தில் எந்த பொருட்கள் எல்லாம் சேரவே சேராது, முரண்பட்ட பொருட்கள் என்று சொல்லுகிறோமோ அது அனைத்தையும் பகவான் தனக்கு கீழே சேர்த்து வைத்திருக்கிறான் என்று ரொம்ப அழகாக ஆழ்வார் பாடுகிறார். நல்குரவும் செல்வும் நரகும் சுவர்க்கமுமாய், வெல் பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய், பல்வகையும் பரந்த பெருமான் என்னை ஆழ்வானை செல்வம் மல்குகுடி திருவிண்ணகர் கண்டேனே. திருவிண்ணகர்ல எவ்வளவு செல்வம் பகவானுக்கு! அப்படி ஓங்கி செல்வத்தோடு பகவான் இருக்கிறார். அந்த திருவிண்ணகரில் பகவானை நான் கண்டேன். எப்படிப்பட்டவர்? நல்குரவும் செல்வும். நல்குருவனா ஏழ்மை, ஏழ்மை அதே போல செல்வம், இது ரெண்டும் பகவானுக்கு கீழே சொந்தமாக இருக்கிறது. நரகம் ஸ்வர்க்கம் முரண்பட்டவை, ஆனால் ரெண்டுமே பகவானுக்கு சொத்து. வெல் பகை நட்பு ரெண்டுமே பகவானிடம் இருக்கிறது. விஷம் அமுதம் இரண்டுமே பகவான் தானே. உலகத்தில் அனைத்துமாகவும் பகவான் இருக்கிறார். ஒவ்வொரு கல்லுக்குள்ளும் மட்டைக்குள்ளும் பகவான் உண்டுன்னு சொன்னால் அப்ப விஷமாக இருப்பதும் அவர்தான், அமுதமாக இருப்பதும் அவர்தான், நரகமாக இருப்பதும் அவர்தான், ஸ்வர்க்கமாக இருப்பதும் அவர்தான். இன்னும் ஆழ்வார் சொல்றார், புண்ணியம் பாபம் புணர்ச்சி பிரிவன்றிவையாய் எண்ணமாய் மறப்பாய் உண்மையாய் இன்மையாய் அல்லனாய். வரிசையா சொல்லுகிறார். புண்ணியம் என்பதும் பகவான் தான், பாபம் என்பதும் பகவான் தான், சேர்க்கை என்பதும் பகவான் தான், பிரிவு என்பதும் பகவான் தான். ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறதென்றாலும் பகவான் தான், அந்த விஷயம் மறந்து போகிறது என்றாலும் அவனுடைய சங்கல்பம் தான். இப்படி அனைத்துமாகவும் பகவானே இருக்கிறார். சேர்க்க முடியாத விஷயங்கள், உலகத்துல முரண்பட்ட விஷயங்கள் என்று எதையெல்லாம் சொல்லுகிறோமோ அவை அனைத்துமாகவும் பெருமான் என்னை ஆழ்வானை பல்வகையும் பரந்த தானே உலகப் பொருட்கள் அனைத்துமாகவும் பிரம்மம் இருக்கிறார் அல்லவா. அதனால் அப்படிப்பட்ட பெருமானை திருவிண்ணகர் கண்டேனே என்று ஆழ்வாருடைய பாசுரம். ஏன் இப்படி பாடுகிறார் என்றால் அது ரொம்ப சுவையான ஒரு சரித்திரம்.
இதுக்கு முன் பாசுரம் 6ஆம் பத்து 2வது திருவாய்மொழியை பார்த்தீர்கள் என்றால் ஆழ்வாருக்கு கோபம். பகவான் வந்து ஆழ்வார ஒரு பெண்ணாக நினைத்துக் கொள்ளுங்கள், பராங்குஷ நாயகி. பகவான் வந்து உன்னை சந்திக்கிறேன்னு சொன்னவர் வரவில்லை, நேரம் தாழ்த்தி விட்டார். ஆழ்வாருக்கு கோபம். ஊடல் வருமல்லவா, காதலனுக்கும் காதலிக்கும் ஊடல் வராதா? அந்த ஊடல் பாசுரமாக 10 பாசுரங்கள் மின்னடமடவார்கள் நின்னருள் சூடுவார் முன்புனான தஞ்சுவன் என்று நம்மாழ்வார் பாடினார். அப்ப முன் 10 பாசுரங்கள் என்ன? உன் கிட்டையே வரமாட்டேன், உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ என் வீட்டுக்கே வராதே, உன் முகத்தை காண்பதற்கே எனக்கு ஆசை இல்லை என்று வெறுப்போடு ஆழ்வார் பாடினாரா? அந்த 10 பாட்டு முடிஞ்சு அடுத்த பாட்டு தொடங்கும் போது பகவானுக்கு அருகில வந்து கைகூப்பி சேவித்து கொண்டு நின்றாராம். ஒரு நிமிஷம் அவருக்கே புரியல, இப்பதானே சண்டை போட்டுக்கொண்டு பாசுரம் பாடினோம், அந்த கோபத்தை பகவான் எப்படி ஆனந்தமாக மாற்றினார் என்றே ஆழ்வாருக்கு புரியவில்லை. அப்புறம்தான் ஒரு சூக்ஷ்மத்தை புரிந்து கொண்டார். ஓ, கோபமாக இருப்பதும் பகவான் தான், ஆனந்தமாக இருப்பதும் பகவான் தான். என்னை சேர முடியாது, ஆழ்வார் பகவானோடு சேரக்கூடாது என்று கோபத்தோடு இருந்தாரா? அந்த ஆழ்வாரையே தன்னோடு சேர்த்து கொண்டு விட்டான். அந்த ஆச்சரியத்தில் பகவானை பற்றி இப்படி பாடுகிறார். இந்த பகவான் திருவெண்ணகர் அப்பன் உலகத்தில் சேர்க்க முடியாத விஷயங்களை சேர்த்திருக்கிறார் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். அப்படியே திருமங்கை ஆழ்வார் பாசுரங்களை பார்த்தோம் என்றால் பெரிய திருமொழி என்கிற ஆழ்வாருடைய பிரபந்தம். அதில் அதே 6ஆம் பத்திலே 3 திருமொழிகள், 6ஆம் பத்து முதல் திருமொழி, 2வது திருமொழி, 3வது திருமொழி, 30 பாசுரங்களாலே இந்த திருவெண்ணகர் அப்பனை பற்றி திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். அதுல முதல் 10 பாசுரங்களிலே அவர் தெரிவிப்பது 30 நம்மால பார்க்க முடியாது, ஆனா சுருக்கமா ஒரு பாசுரம் பார்க்கலாம். இந்த பதிகத்தில் ஆழ்வார் என்ன மனநிலையோடு இந்த பெருமானை எப்படி பாடியிருக்கிறார்னு தெரிந்து கொள்ள வேண்டாமா? முதல் 10 பாசுரங்களை தெரிவிப்பது இந்த சம்சாரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பகவான் நம்மை பார்த்தவுடனே அவருக்கு என்ன எண்ணம் ஏற்படும்? இவன் சம்சாரத்தில் ஆனந்தமாக இருக்கிறான் போல் இருக்கிறது, மோட்சமடைய வேண்டும், பகவானை அடைந்து கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற ஆசையே இவனுக்கு இருப்பதாக தெரியவில்லை. அப்ப சம்சாரத்திலேயே ஆசையோடு இருக்கிறான் என்று நம்மை தவறாக நினைக்கக்கூடும். அப்ப நாம் என்ன பண்ணணும்? ஐயோ, இந்த சம்சாரம் எனக்கு வேண்டாம், இந்த துன்பத்தை என்னால் தாங்க முடியவில்லை, இப்போதே சம்சாரத்திலிருந்து என்னை அழைத்து கொண்டு போ என்கிற பிரார்த்தனையை வைக்க வேண்டுமே. அதைத்தான் முதல் 10 பாசுரங்களால தெரிவிக்கிறார். வண்டுணும் நறுமலர் இண்டை கொண்டு பண்டை நம்பினை கெடையென்று அடிமேல் தொண்டரும் அமரரும் பணிய நின்று அங்கு அண்டமுடு அகலிடம் அளந்தவனே ஆண்டாய் உனைக் காண்பது ஓர் அருள் எனக் கருளிதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. விண்ணகர், திருவிண்ணகரத்தில் மேயவன் சேர்ந்திருக்கக்கூடிய பகவானே, எனக்கு ஒரே ஒரு அனுகிரகம் செய்கிறாயா? ஆண்டாய், நீதான் எனக்கு தலைவன் சுவாமி என்று புரிந்து கொண்டேன். உன்னை காண்பதோர் அருள் எனக்கு அருளிதியல், ஒரு முறை உன்னை காணக்கூடிய அனுகிரகத்தை எனக்கு செய்துவிட்டாய் என்றால் வேண்டேன் மனை வாழ்க்கையை, இனிமே இந்த உலகத்தில் சம்சாரத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் எனக்கு ஆசையே கிடையாது, உன்னுடைய காட்சி கிடைக்குமா என்றுதான் தவித்துக் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய அனுகிரகத்தால் அதை எனக்கு கொடு. விண்ணகர் மேயவனே, அந்த பகவான் எப்படி இருக்கார்? வண்டுணும் நறுமலர் இண்டை கொண்டு பண்டை நம்பினை கெடை என்று. மேலுலகத்தில் இருக்கிற தேவர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், மனுஷர்கள் எல்லாரும் வந்து கையில புஷ்பக்கூடையா சுமந்து வருகிறார்களாம். அனைவரும் வந்து பகவானுடைய திருவடிகளிலே சேர்த்து எங்கள் பாபத்தை நீதான் பொறுத்தருள வேண்டும், எங்கள் துன்பத்தை நீதான் போக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்களாம். அவர்கள் பிரார்த்தனைக்கு இணங்க அங்கு அண்டமோடு அகலிடம் அளந்தவனே, இந்த உலகங்கள் அனைத்தையும் திருவிக்கிரமனாக பகவான் அளந்தானே, அந்த பகவானே உன்னை காண்பதோர் அருளை அருள் எனக்கு, உன்னை பார்ப்பதற்கான அனுகிரகத்தை நமக்கு செய்ய வேண்டும், அதை செய்து விட்டாய் என்றால் இந்த சம்சாரத்தில் எனக்கு ஆசையே இல்லை என்று முதல் 10 பாசுரங்களாலே ஆழ்வார் தெரிவித்தார். ஆனா அப்போதும் பகவான் வந்து அவரிடத்தில் அவர் ஆசைப்பட்ட கைங்கரியத்தை கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவருக்கு மறுபடியும் சந்தேகம், இவர் இதை போல பலமுறை உலகத்துல சொல்லி இருக்கிறார், எப்போதெல்லாம் நாமளே பண்றோமோ இல்லையோ, காலையில் மனைவியோடு சண்டைனால் ஐயோ வாழ்க்கையே வேண்டாம் சுவாமி, வெறுத்து போச்சு சுவாமி, சந்நியாசம் எடுத்துக்கலாம் போல தோன்றதுன்னு சொல்லுவோம். சாயங்காலம் திரும்ப வீட்டுக்கு போன உடனே மனைவியோடு இருப்பது தான் உயர்ந்த சொர்க்கம்னு நாமளே பேசிடுவோமோ இல்லையோ. இப்படி வைராக்கியமோ பற்றோ வரக்கூடாது. அப்ப ஆழ்வாரை பார்த்து பகவானுக்கு ஒரு சந்தேகம், இவர் பற்றில்லை பற்றில்லை சம்சாரம் வேண்டாம்னு சொல்லுகிறாரே,
ஆனால் இவருடைய முன்னாடி நடத்தையை பார்த்தால் எப்பவுமே சம்சாரத்தில் ஈடுபாடோடு தான் நடந்திருக்கிறார். அவை இப்ப சொல்லுவது உண்மைதானா? இவருடைய முன் நடத்தைக்கும் இப்போது பேச்சுக்கும் சம்பந்தம் இல்லையே, முரண்பாடு இருக்கிறதேன்னு பகவானுக்கு எண்ணமாம். அதனால் அடுத்த 10 பாசுரங்களில் நான் இத்தனை நாட்கள் எவ்வளவு தவறாக நடந்தேன்னு நன்றாக உணர்ந்து விட்டேன், அந்த நடத்தை இனிமேல் என்னிடத்துல கிடையாது, அது அனைத்தையும் மாற்றிக்கொண்டு விட்டேன், அதனால் நீ என்னை கை கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பொறுத்தேன் புன்சொல் நெஞ்சில் பொருள் இன்பம் என இரண்டும் இருத்தேன் ஐம்புலன்கள் கடன் ஆயின வாயிலொட்டி அறுத்தேன் ஆர்வச் செற்றம் அவைதம்மை மனத்தகற்றி வெறுத்தேன் நின் அடைந்தேன் திருவிண்ணகர் மேயவனே. பகவானே, உலகத்துல பல கட்டங்களை பட்டிருக்கிறேன், பொறுத்தேன் புன்சொல் நெஞ்சில். ஊர்ல எல்லாரும் என்ன தவறாக ஏசி எத்தனை பேச்சு பேசி இருப்பார்கள், தவறாக ஒண்ணு கிடையாது, நான் பண்ண தவறுக்கு என்னை எத்தனையோ பேர் ஏசி இருப்பார்களே, அது அனைத்தையும் பொறுத்து கொண்டுதான் இப்போது மாறி இருக்கிறேன். பொருள் இன்பம் என இரண்டும் இருத்தேன். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு 4 புருஷார்த்தங்கள் சொல்றோமே, அதுல அர்த்தம் அதுதான் பொருள், காமம் அதுதான் இன்பம். பொருள் இன்பம் என இரண்டும் இருத்தேன். நேற்று வரைக்கும் அந்த 2ல மட்டும்தான் எனக்கு ஆசை. மோட்சம் போன்னு சொன்னா அதை பொருட்படுத்தினதே கிடையாது, புண்ணிய சம்பாதிக்கணும்னு சொன்னா ஈடுபாடே இருந்தது கிடையாது. ஆசை அது காமம் அர்த்தம் இந்த 2லும் தான் ஈடுபட்டு இருந்தேன். இப்போது அதையும் தொலைத்து விட்டேன். ஐம்புலன்கள் கடன் ஆயின. ஐம்புலன்களுக்கு நான் என்னமோ கடன் பட்டது போல. கண்ணு நம்ம கிட்ட வந்து உரிமையோடு கேட்கும், எனக்கு அடுத்து என்ன நன்னா பார்ப்பதற்கு கொடுக்க போகிறாய். காது கேட்கும், என்ன நல்ல இசை கொடுக்க போகிறாய். நாக்கு கேட்கும், சுவையா உணவு சாப்பிட்டு 2 நாள் ஆயிடுத்தே, எப்போது கொடுக்க போகிறாய் என்று என்னமோ நாம கடன் பட்டவர்கள் போல உரிமையோடு வந்து நம்மை இயக்குகின்றன. இப்படித்தான் நேற்று வரை நான் நடந்து வந்தேன், இனி அப்படி நடப்பேனோ என்று நீ சந்தேகப்பட வேண்டாம். அது அனைத்தையும் ஒதுக்கிவிட்டேன், மனத்து அகற்றி வெறுத்தேன். இதுவரை நான் இருந்த வாழ்க்கையை வெறுத்து விட்டேன், நின் அடைந்தேன், உன்னையே நான் சரணமாக பற்றிவிட்டேன் திருவிண்ணகர் மேயவனே என்று அடுத்த 10 பாசுரங்களை தெரிவித்தார். ஒவ்வொன்றும் நாமும் புரிஞ்சுக்கணும். சம்சாரத்தில் இப்போது எனக்கு ஆசை இல்லை என்று பகவானிடத்தில் அறிவிக்க வேண்டும். அவருடனே சந்தேகப்படுவார், நேத்து வரைக்கும் இவன் இப்படி இருக்கவில்லையே, இப்போது உண்மையாக சொல்லுகிறாரான சந்தேகம் நியாயமாக வருமே. அதை ஆழ்வார் அடுத்த 10 பாசுரத்தில் பாடினார். அதை புரிந்து கொண்டோம் என்றால், இந்த பாசுரங்களை சொல்லி சொல்லி மனதில் தேக்கி கொண்டோம் என்றால், ஓ இத்தனை கஷ்டங்கள் சம்சாரத்தில் நாமும் பட்டிருக்கிறோம், தவறு செய்திருக்கிறோம் என்பதை உணர முடியும். அடுத்த 10 பாசுரங்கள் வந்தன. பகவான் மறுபடியும் என்னமோ விட்டேன் சம்சாரம் வேண்டாம் சம்சாரம் வேண்டாம்னு சொன்னீரே, அப்ப என்ன திவ்ய தேசங்களும் வேண்டாமா அப்படின்னு வேணும்னு கேட்கிறார். திருமங்கை ஆழ்வாருக்கு திவ்ய தேசம்தான் உயிர், அவருக்கு அதை பாடாமல் வாழவே முடியாது. ஆனா அவர் சம்சாரம் வேண்டாம்னு சொன்னாரா? சம்சாரத்துக்குள்ளதானே திவ்யதேசங்களும் இருக்கின்றன, அப்ப அதுவும் வேண்டாமான்னு பகவானுக்கு ஒரு எண்ணம். வேணும்னு குத்தலா கேள்வி கேட்டார். உடனே ஆழ்வார் சொன்னார், ஐயோ நான் அதை சொல்லவே இல்லை. துறப்பேன் அல்லேன் இன்பம் துறவாது நின்னுருவம், மறப்பேன் அல்லேன் என்றும் மறவாது யானுலகில், பிறப்பேன் ஆக எண்ணேன் பிறவாமை பெற்றது நின் திறத்தேன் ஆதன்மையால் திருவிண்ணகரானே. உன்னுடைய திறத்தேன், உன் திருவடிகளை பற்றினபடியால் தான் இனி எனக்கு பிறப்பு கிடையாது என்கிற நிலையை அடைந்து விட்டேன். ஆனா எனக்கு பிறவியில எந்த பாதிப்பும் கிடையாது. துறந்தேன் துறப்பேன் அல்லேன் இன்பம் துறவாது. உன்னை திவ்யதேசங்களில் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை நான் ஒரு நாளும் விடமாட்டேன். அந்த இன்பம் வேண்டும், சம்சாரத்துக்குள்ளேயே இருக்கும் அந்த இன்பம் எனக்கு வேண்டும். ஆனால் அதுல ஒரே ஒரு கட்டம் இருக்கிறது. இந்த உலகத்தில் தொடர்ந்து பகவானை சேவிக்க முடியாது அல்லவா? என்ன செய்தாலும் ஒரு கோவிலை மூடித்தான் ஆக வேண்டும். அப்ப தொடர்ந்து சேவிக்கணும்னால் அதற்காக வைகுந்தத்தை பிரார்த்தித்தேனே தவிர இந்த உலகத்தில் திவ்யதேசத்தில் ஆசை இல்லை என்பது கிடையாது. திவ்யதேசம்தான் எனக்கு முக்கியம், அதில் தொண்டு செய்வதுதான் எனக்கு ஆசை. ஆனால் அது நிரந்தரமாக இருக்க முடியாது, உடல் உபாதைகள் நிறைய இருக்கும். அதனால வைகுந்தத்தை பிரார்த்திக்கிறேன் என்று திருமங்கையாழ்வார் 30 பாசுரங்களாலே பாடினார். இப்படி ஆழ்வார்களால் அனுபவிக்கப்பட்ட பெருமான். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தெரிவிக்கிறார், கையும் உரையும் கருத்தும் உனக்கே அடிமை செய்யும்படி நீர் திருத்தினாய் ஐயா திருவிண்ணகராளா, சிந்தையிலும் எண்ணேன் பெருவிண்ணகராளும் பேரு. எனக்கு வைகுந்தத்தை ஆளக்கூடிய பாக்கியம் கூட வேண்டாம், உன் திருவடி கிடைச்சா போரும். நீதான் என்னை திருத்தி இதுவரை நல்லவனாக ஆக்கினாய் திருவிண்ணகராளா ஐயா என்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் 108 திருப்பதி அந்தாதியிலே பார்க்கிறார். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், அவருக்கு நிகர் கிடையாதுன்னால் சொல்லி முடிப்பதற்கும் வாய் போதாது. ஆனாலும் நாமும் ஓரளவுக்கு இந்த திவ்யதேசத்தின் பெருமைகளை பார்த்து கொண்டோம். அடுத்தது மற்றும் ஒரு முக்கியமான திவ்யதேசம் திருநரையூர் என்கிற திவ்யதேசம். அந்த ஊருக்கு நோக்கி செல்லுவோம்.